அது நம்ம விவசாயிகள் அப்படி விரும்பல இல்லையா? இந்தியாவிலேயே முதலாட்டு 25 லட்சம் பம்பு செட் விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின் இணைப்பு கொடுத்து இந்த அரசு பொறுப்பேற்று ஏற்கனவே 2 லட்சம் பேர்களுக்கு இணைப்பு கொடுத்திருக்காங்க. இன்னொரு 50,000 பேர் கொடுக்க போறாங்க கட்டணம் இல்லாத மின் இணைப்பு. அதே போல இந்தியாவிலே முதல்ல கலைஞர் தான் விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத பயிர்க்கடன் கொடுத்தாங்க. இப்பவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. பயிர்க்கடன் கொடுத்து ஓராண்டு காலத்துக்குள்ள திருப்ப செலுத்தாங்க, வட்டியே கிடையாது. அதனால விவசாயிகளுக்கு 2 முறை 3 முறை நம்முடைய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்க அதே இதை திரும்ப கேளுங்க. அவங்க ரொம்ப நெருக்கமா யாரை நேசிக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட கேட்க சொல்லுங்க. பாரத பிரதமர் 16 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி 1 ரூபாய் பண்ணியிருக்கா? இல்ல. நம்முடைய மாணவர்கள் கல்வி கடன் வாங்கின தள்ளுபடி பண்ணியிருக்கா? இல்ல. சுய உதவி குழுக்கள் வாங்கியிருக்க கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கா? இல்ல. நெசவாளர் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா? இல்ல. குறு சிறு நடுத்தர தொழில் செய்கின்ற மிக அதிகமாக கிட்டத்தட்ட இந்தியாவில் 17 கோடி வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற அந்த குறு சிறு நிறுவனம் வாங்கிய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா? இல்ல. 100க்கும் குறைவான நண்பர்கள் வாங்கிய 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை ரைட் ஆஃப் பண்ணியிருக்க பாரத பிரதமர் அந்த கேள்வியை கேட்க அதாவது யாருக்கு பயம் வரும்னு நீங்க சொல்லுங்க. பயப்படுறவங்களுக்கு தான் பயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன நபரை தவிர வேற யாருமே அரசியல் கட்சி நடத்துறவங்க யாரும் பயப்படல. இவர மாதிரி தலைவா படத்துக்கு கொடநாட்டுல 3 நாள் காத்திருந்து காலில் விழுந்த ஆட்களும் வேற யாரும். நன்றி, வணக்கம். பேசும்போது மத்திய அரசு மாநில அரசு இணக்கமா இருந்தா தான் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செய்ய முடியும். நீங்க மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய பணத்தை சமக்கிர சிக்ஷா அபியான் 2152 கோடி ரூபாய் தரல. 4 ஆண்டுகளாட்டு தனியார் ஆங்கில வழி கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகள் 25% மாணவ மாணவிகளுக்கு கட்டணத்தை ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40%. 4 வருஷம் தரலைய. இதான் எனக்கும் அமைச்சர் கலைஞர். அசம்பிளில நல்ல பிரதிபலிக்கும். ஏன்னா 2021 வரைக்கும் சம்பளமே ஒருத்தர் கொடுக்கிறார், பென்ஷனே கொடுக்கிறார், 10 வருஷம் கழிச்சும் பென்ஷன் கொடுக்கிறார். அதையெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி இன்றைய முதல்வர் பெண்கள் நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் போராடி சொல்லி 4700 கோடி ரூபாய முன்பணமாட்டு கொடுத்து நம்முடைய போக்குவரத்து துறையை தூக்கி நிறுத்தி மாசத்தோறும் சம்பளம் கொடுக்காங்க, மாசத்தோறும் பென்ஷன் கொடுக்காங்க. நிச்சயமா பிரதிபலிக்கும். போக்குவரத்து துறை பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவரும் இன்றைய முதல்வருக்கு வாக்களிப்பார்கள். நன்றி, வணக்கம்.